படையோ படா அரோகராவா. பொங்கலோ பொங்கலும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஆமாப்பா. ஈவினிங் ஸ்பெஷல். இந்த படை நீ அவ்வளோ விரதம் பிடிச்சிட்டு இருக்குல்ல. விரத ஸ்பெஷலா? ஒரு நாளாவது பருப்பு வடையில் ஓட்ட போட்ட நீ உளுந்து வடையில் ஓட்ட எப்படி போடுறதுன்னு கற்றுட்டு இருக்கியா? ஒரு நாள் போட்டு அது சப்புன்னு ஆயிடுச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான் என்ன பண்ணுறது? இவளுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுமா, எப்படி இந்த உளுந்த வடை ப்ராசஸ்ன்னு. ஒரு நாள் ஒரு வடை சுட்டாமா, நீ வீடியோ பார்த்துருக்க. வடை ஒரு 2 மணி நேரம் உளுந்து ஊறணும். ஆமாம். அப்புறம் அது தண்ணியை வடிகட்டி போட்டுட்டு உப்பும் போட்டு நல்லா ஆட்டும். நல்லா ஆடி வரும்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை எல்லாம் பொடியாக அரி இது மாவு வடிக்காராம்பு இது போட்டு சும்மா 2 ஓட்டு ஓட்டி வடிச்சு வச்சிடும். மிக்சியில் அரைக்கிறதுனால அது பொங்கணும். அது பொங்கவும் ஒன்றும் வேண்டாம். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அவன் நார்மலாக அரைச்சி வச்சாலே பொங்க மாட்டேங்குது, சப்பி போன வடையாக தான் வந்துச்சு. அது தண்ணி ஊற்றாதே, அவ்வளோதான். இதை விருந்து போடுமில்ல. அப்புறம் நம்மளும் தோசை மாவு இட்லி மாவு போட்டால் தண்ணி தெளிக்குவோம். இதுக்கு தண்ணி தெளிக்காது. தண்ணி தெளிச்சா சப்பு. தண்ணி தெளிச்சா ப்ளக்னு ஆகி போயிருமா. ஆமாம். கொஞ்சம் செஞ்சுப்பா. நீ செய்து பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பாரு. நீ ஈஸியாக சொல்லிட்ட, அவளும் செஞ்சிருவா. எவன் டேஸ்ட் பார்க்குறது? எனக்கு சொல்லாமோ சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. இந்த சத்து ஓம்பெல்லாம் அந்த எடுத்து வைப்போம். சத்து குணவுக்கு என்ன பிடிக்கும்னுள்ளதை எடுத்து வச்சுடுவா. 2 பேருக்கு நல்ல நினைப்பா சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்குனது உளுந்து வடை. ஏமா அதுக்காக நீ செத்து போற வரைக்கும் மறந்துடக்கூடாது இல்லை. அம்மாவுக்கு என்ன பதிவு பண்ணி வச்சிருக்கேன். எங்க அம்மா நான் செத்து போனா எனக்கு மெதுவடை வைங்கடா, அதுக்கப்புறமா எனக்கு அபிஷேகம் பண்ணுங்கடாங்குது. ஆமா, இது இந்த வடை. அப்புறம் பூவு ஜாதிப்பூ. ஜாதிப்பூ இது வைக்கலன்னா நீ ஆத்ம சாந்தி அடையாம எங்க பின்னாடியே சுத்துவேன். இப்பவே நான் தூங்கும் போதே ஒரு ஆவி கூட தான் தூங்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பாருங்க தான் நிக்குது. ஏன் பாப்பா? இப்ப அடுத்த வடை இவ போடுவா. நீ எப்படி தட்டி தட்டி போடணும்னு மட்டும் சொல்லு, அவ அருமையா போடுவா. ஆனா இது வாழை இலையில வச்சு போடுவாங்களே. இதுவே ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. கண்டதை பண்ணிட்டு இருக்குது. இலையில வச்சு என்னமோ எண்ணெய் தேய்ச்சி. நீ செஞ்சு காட்டு. இப்போ நம்ம பாப்பா தலைகீழ நடக்கவே போகுது. இப்போ வருமோ நமக்கு சப்புன வடை தான் பாப்பா தெரியும். இது என்ன இவ்வளோ மாவு? சரிதான். தண்ணி தொடாதேடி பொழப்பத்தோட தண்ணியை தொடாதேன்னு சொல்றேன். திரும்பவும் தண்ணிக்கு அது இவ்வளோண்டு மாவெடுத்து இப்படி வச்சா அப்புறம் வடையா வரும், கொடையா வரும். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. அதான் கொட்டு நம்பாரு. என்ன பாப்பா இப்படி பண்ணா ஒரு வடையை கூட உலகத்துல பஞ்சர் பண்ணிட்டு முருகா. ஆமா, முருகர் தான் வடை சொல்றாரு. அவ இனிமே போட்டாலும் நாளைக்கு வரைக்கும் வர சொல்லுவா. நீங்க சாப்பிடுங்க போய். கையை கட்டி போய் நீ போட்டாலும் வடையா வந்து கொடையா வருது பாரு. மாவு கொஞ்சம் எடுத்து உருட்டி அதை அப்படியே கையில் வச்சு இப்படி பண்ணிடின்னு சொன்னா வேலை செய்யறாத்தானே. அவளுக்கு செய்ய தெரியுமா? செய்து தின்னனோடா. செஞ்சா ஃபுல்லா அவ தலையிலே கட்டிடுவேங்கிறதுக்காக அவ வந்து செய்யாம இருக்கா. புரியுதா உனக்கு? அத்தை நீங்க செஞ்சா நல்லா இருக்கும், நீங்க செஞ்சா நல்லா இருக்கும்னு ஏன் சொல்றா? நம்மளை கொண்டு செய்ய தெரியுமே எனக்கு. ஓ ராஜமாதாவும் அப்படிதான் பண்ணுவியா நீ? ராஜமாதா வந்து எனக்கு ஒன்றும் பண்ணல. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்க அம்மாவே கத்துக்குச்சு. ஏமா ராஜமாதாவை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதுடா.
என்னைக்காவது எங்க அம்மா ராஜமாதா அப்படி வச்சிருந்துச்சு கைக்குள்ள, தெரியுமா உனக்கு? வரல மாமா கோவில் போய் ஓஹோ, இது தனியா வச்சிருக்கிறேன். அதேம்மா தனியா வைக்கிற மருமகள வாடா, மாமனார் பார்க்கணும். மாமனாரு காட்டுறதுக்கா? விட்டா போஸ்டர் அடிச்சு எழுதிருப்பாளடி, இதான் என் மருமக சுட்ட வடன்னு. கண்டலக்கா எப்படி வடையே சுட்டு வச்சிருக்கேன். என்ன இப்படி சொல்லிட்டா? அவ வடையை எவ்வளவு பாராட்டுறாங்க தெரியுமா துபாயில? இது அந்த வடை இல்ல, இது வேறயா? வேறே வடையா? இது உளுந்து வடை. அப்புறம் அதே இது அது அந்த கடலை பருப்புலாம் போட்டு உளுந்த வடை. கடலை பருப்பு எதுக்கு போடணும்? மசால் வடைன்னு சொல்லிட்டு மசாலா வடைக்கு கடலை பருப்பு என்ன? கடலை ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? துவரம் பருப்பு தானே போடுவேன். எதையாவது சொல்லி எங்க அம்மாட்ட அடிவாங்க. அந்த மஞ்சளா இருக்கும் அதுதானே? துவரம் பருப்பு. இந்த கடலை பருப்பு அதிகம் இருக்கும், கொஞ்சம் பெருவட்டமா இருக்கும். துவரம் பருப்பினேக்காலும் கொஞ்சம் பெருவட்டமா. கமெண்ட்ல சொல்லுங்க, மசால் வடைக்கு கடலை பருப்பா துவரம் பருப்பா? துவரம் பருப்பு. துவரம் பருப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? இம்பிட்டாண்டு கடலை பருப்பு கூட போட்டுக்கோ. இப்ப என்ன நீ கல்லாட்ட ஆடுற? ஒரு டப்பா துவரம் பருப்பு போட்டுட்டா 4 டப்பா கடலை பருப்பு. கடலை பருப்பு போட்டோம். அதனால அந்த இவளுக்கு கடலை பருப்புக்கும் துவரம் பருப்புக்கும் வித்தியாசம் தெரியாது. சாம்பார் வைக்கணும் சொல்லி வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கிறவியா? வரல. இரு, நம்ம ஜட்ஜை கூப்பிடுவோம். இரு, எந்த வடை நல்லா இருக்குன்னு ஜட்ஜிட்ட இங்க வாங்க. என்னடி மோங்க பின்ன என்னங்க இங்க வாங்க, வடையை சாப்பிட்டு சொல்லிட்டு போவாங்க. மருமகளோட வடைய பாருங்க. இங்க வா, கண்டுபிடி. இந்த வடை மருமக சுட்டதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. சைஸ் சின்னது, மற்றதெல்லாம் நீ சாப்பிட்டு பாரு பாப்பா, நீ சொல்லு. நீ என்கிட்ட சொல்லுவீல, இன்னைக்கு ராட்டு உனக்கு உன் மாமனார் தான் கொடுத்து பாரு. குடு குடு. மாமனாருக்கு படம் எல்லாமே ஞாபகம் போட்டுருக்கீங்க. வேகணுமா? தொண்டை ரொம்ப கவுதடா. இவரே ஏதாவது நம்மளுக்கு செய்து விட்டா அதுக்கு ஒரு குறை, அப்புறம் ஒரு இது இருக்கும், வேற ஒரு வார்த்தை இருக்கும். அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த வடை சாப்பிட்டதுக்கு அப்புறம்? எப்பன்பிங்கிறது அதுக்கு தான் செப்புங்கிறது. ஹோட்டல்ல 45 நீ சும்மா என்ன ஏமாத்துற மாதிரி எங்க அப்பா ஏமாத்துற. எங்க அப்பா செப்பாக்கும். அதுதான் குறை சொல்லாம ஓட்டணும்னா நான் வேற ஏதாவது இருக்கணும் இண்டஸ்ட்ரீஸ்ல. ஆமா, என்னமோ நாங்க விட மாட்டேன். முடிஞ்சு போச்சு, இன்னுமே என்னத்த வேற எங்க போறது? அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்ல நீங்க போவாதீங்க அப்படின்னு நாங்க சொல்ற மாதிரி கதவை திறந்து வை. கதவெல்லாம் திறக்க முடியாது, விளக்கு பொருத்தி வச்சிருக்கீங்க. மகாலட்சுமி வெளியே ஓடி போயிரும். உனக்கு என்ன தெரியும்? நெத்தியில விபூதியே காணா. அவ்வளவு வேர்த்துட்டேன் நான். வேர்க்க விறுவிறுக்க வடை சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதான் உன்னை கூப்பிட்டேன். சரி, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். இவர் ஏதாவது ஒண்ணு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தரல இவரு. கில்வண்டி சிக்கு சிறுத்தை சிக்காதுல. அப்படி போடாம தின்னோட நான் அப்படி சொன்னா ஒன்றும் தெரியல. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, வடை தின்னுட்டு இருக்க. வெளியே சாப்பிட்டோம்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, வேற எங்கேயும் பண்ணணும். ராத்திரிலையும் கொஞ்சம் லேட் ஆகும். தோசைக்கு என்ன சாப்பாடு? தோசையா? தோசைக்கு என்ன இது? கதம்ப சட்னி. எப்படிப்பா எத்தனை வருஷம்? 32 வருஷமா தோசை மட்டுமே தின்னுட்டு இருக்க. வாங்கிட்டு வரணும்னா நான் தான் வாங்கிட்டு வரணும். நீ தான் வாங்கிட்டு வரணும். இல்லை, நீ தான் செய்யணும். நம்மெல்லாம் அப்படியே ஆயிட்டோம். உன்னை பார்த்தே நான் அப்படி ஆயிட்டேன். சரியா? நீ தோசை மட்டும் தான் செய்வ, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. இனிமே அதுவும் செய்ய மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி உளுந்த வடை. இதே மாதிரி துபாயிலேயும் வடை சுடுவான்னு எதிர்பார்க்குறேன். துபாயில வடை செஞ்சுக்கலாம்.